பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கதிராஜ் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி பயங்கர டிஸ்டர்பாகவே இருக்காங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே இப்போதைக்கு குழந்தை தேவையில்லைன்ற ஒரு எண்ணத்துல தான் இருக்காங்க. இருந்தாலுமே நம்ம கதிர் ராஜே எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எல்லாமே நல்லதா நடக்கும் நம்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல கதிர், நம்ம இப்ப வரைக்கும் செக் பண்ணி பார்க்கல, ஒருவேளை நெகட்டிவ் அந்த மாதிரி வந்துட்டா குடும்பத்தை ஏமாத்தின மாதிரி ஆயிடும்ல. அதனாலதான் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளோடவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா இப்ப இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி வருத்தமாவும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. விடுராஜி, நடக்கிறது தான் நடக்கும். நம்ம சொல்றதுனால எதுவும் ஒண்ணும் மாறிட போறது கிடையாது இல்ல. வீடு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. கதிரும் ராஜியை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி எப்படியாவது ராஜியை ஒரு வழியா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் ராஜியோட மனசு முழுக்கவே ஒரு மாதிரி வருத்தமாவே தான் இருக்காங்க. ராஜி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. அடுத்ததா கோமதியை காட்டுறாங்க. கோமதி ஏ ராஜி, கதிர் வாங்கடா, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ற எண்ணமே இல்லையா, வாங்க போகலன்னு சொல்லிட்டு கோமதி கூட்டிட்டு போறாங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. என்னதான் எனக்கு எல்லா பசங்க மேலேயும் பாசம் இருந்தாலும் கதிர் மேல எனக்கு ஒரு சின்னதா தனி பாசமே. அவனுடைய குழந்தை வரப்போகுதுன்றத நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல, அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க. உடனே ராஜி சொல்றாங்க, அத்தை, நாள் தள்ளி போயிருக்கு, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு, அதனாலேயே பிரெக்னெண்டா இருப்பேன் நான் நல்லா அர்த்தம் கிடையாது. நீங்க ஓவரா எக்ஸ்பெக்டேஷன் வைக்கதான் எனக்கு பயமா இருக்கு. என்ன ஆனாலும் அதை பாசிட்டிவா எடுத்துப்பீங்களா அத்தை? குழந்தை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரின்னு சொல்லிட்டு ராஜி கேக்குறாங்க. என்னடி எப்ப பாரு அபசுகுணமாவே பேசிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது, நீ கண்டிப்பா பிரெக்னெண்டா தான் இருப்ப, எதை நினைச்சு நீ வருத்தப்படாம இரு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினதுனால டாக்டர் வர சொல்றாங்க. அதனால உள்ள போறாங்க. கதிர், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜி பயப்படுறாங்க. கதிர் என்ன ஆனாலும் எது நடந்தாலும் உனக்கு துணையா எப்பவுமே நான் இருப்பேன், எதை பார்த்தும் நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்தி அனுப்புறாங்க. உடனே ராஜியை செக் பண்ணியும் பாக்குறாங்க. டாக்டர் வெளியே வந்ததும் உடனே கோமதி, டாக்டர் என்ன கன்ஃபார்ம் தானே, ராஜி பிரெக்னெண்டா தானே இருக்கா, சொல்லுங்க டாக்டர்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈகரா கேட்டுட்டு இருக்காங்க. இல்லம்மா, ராஜி பிரெக்னெண்டா இல்ல, ஹார்மோனல் இன்பேலன்ஸால தான் அவங்களுக்கு நாள் தள்ளி போயிருக்கு, அவங்க பிரெக்னென்ட் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு கோமதி பயங்கர வருத்தப்படுறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க.